Good morning students. இன்னைக்கு நம்ம யூனிட் 1ஓட மாடியூல் 5ல இருக்கோம். இந்த யூனிட்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா கிளாசிஃபிகேஷன்ஸ் ஆஃப் இன்டியூஸ்ட் EMF. இன்டியூஸ்ட் EMFல என்னென்ன வகைகள் இருக்குது அப்படிங்கறத பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் போன மாடியூல்ல என்ன பார்த்தோம் அப்படிங்கறத பார்க்கலாம். போன மாடியூல்ல ஃபர்ஸ்ட் லென்ஸ் லா பத்தி பார்த்தோம். லென்ஸ் லா அப்படிங்கிறது என்னன்னா எஃபெக்ட் அப்போசஸ் தி காஸ். ஒரு விஷயம் வந்து வோல்டேஜோ ஃப்ளக்ஸோ வந்து அது உருவாக காரணமா இருந்த விஷயத்தையே எதிர்க்கிறது தான் நம்ம லென்ஸ் லா மூலமா விளக்கணும். அடுத்து நம்ம பார்த்தது ஃப்ளெமிங்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் ரூல், அதுக்கப்புறம் ஃப்ளெமிங்ஸ் ரைட் ஹேண்ட் ரூல். ஃப்ளெமிங்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் ரூல் எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னா மோட்டருக்காக. நீங்க ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு பக்கத்துல நான் எழுதியிருக்க அந்த ஷார்ட்கட்டை ஞாபகம் வச்சுக்கலாம். லெஃப்ட் ஹேண்ட் ரூல் வந்து ஒரு மோட்டர்ல கண்டக்டர் எந்த திசையில மூவ் ஆகுது அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறதுக்கு, ரைட் ஹேண்ட் ரூல்ல ஒரு ஜெனரேட்டர்ல இன்டியூஸ் ஆன கரண்ட் வந்து எந்த திசையில இருக்கும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கும் ரைட் ஹேண்ட் ரூல் வந்து நம்ம யூஸ் பண்ணோம். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம அடுத்த மாடியூலுக்கு போலாம். இந்த இதுல ஃபர்ஸ்ட் நம்ம இப்ப பாக்குறது வந்து என்ன அப்படின்னா இண்டக்டன்ஸ் அப்படிங்கிறது. இண்டக்டன்ஸ் அப்படிங்கிறது என்ன சொல்றோம்னா ஒரு எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட் இல்ல எலக்ட்ரிக்கல் டிவைசஸ் இருக்குது இல்லையா, நம்ம யூஸ் பண்ற ஃபேன், மிக்சி, கிரைண்டர், இந்த மாதிரி டிவைசஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அதுக்கு எலக்ட்ரிக்கலா பார்க்கும்போது ஒரு சில பண்புகள் இருக்கும். அந்த பண்புல ஒரு இது என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த கரண்டோட அளவை கூட விடாம தடுக்கும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, ரெசிஸ்டன்ஸ் வந்து கரண்ட் போறதே தடுக்கும். இந்த இண்டக்டன்ஸ் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா கரண்டோட அளவு ரொம்ப வேகமா கூடுறத வந்து தடுக்கும். ஓகேவா? வேகமா கூடவும் கூடாது, குறையவும் கூடாது. சடன் சேஞ்சஸ் வந்து இது என்ன பண்ணும் அப்படின்னா அப்போஸ் பண்ணும். இதெல்லாம் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா இண்டக்டன்ஸ் அப்படின்னு சொல்றோம். இந்த இண்டக்டன்ஸ் இந்த இண்டக்டிவ் ப்ராப்பர்ட்டியை கொடுக்கிற டிவைஸை வந்து நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா இண்டக்டர் அப்படின்னு சொல்றோம். இந்த இண்டக்டிவ் ப்ராப்பர்ட்டி கொடுக்கிற காம்பனண்ட்டை வந்து நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா இண்டக்டர் அப்படின்னு சொல்றோம். எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்ம டிரான்ஸ்ஃபார்மர்ல சுத்துற காயிலா இருக்கட்டும், இல்ல மோட்டார்ஸ்ல இருக்க காயிலா இருக்கட்டும், இல்ல டியூப்லைட்ஸ்ல யூஸ் பண்ற சோக்கா இருக்கட்டும், இது எல்லாத்தையும் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா இண்டக்டர் அப்படின்னு சொல்றோம். ஒரு எலக்ட்ரோமேக்னெட்டிக் நீங்க காயில் சுத்துனீங்கன்னா அதை கூட நம்ம என்ன கேட்டகரியில வச்சுக்கலாம் அப்படின்னா ஒரு இண்டக்டர் கேட்டகரி. ஏன்னா அதுவும் நமக்கு ஒரு இண்டக்டன்ஸ் பண்பு, அதுல கரண்ட் சடனா சேஞ்ச் ஆகுறத வந்து தடுக்குது. அதனால அதையும் நம்ம என்ன சொல்லிக்கலாம் அப்படின்னா ஒரு இண்டக்டர். அதனால ஒரு இண்டக்டன்ஸ் ப்ராப்பர்ட்டி நமக்கு இருக்கு அப்படிங்கறத நம்ம சொல்லிக்கலாம். சோ இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இன்டியூஸ்ட் EMF அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கறோம். when there is a change in flux linked with the coil and EMF is induced. இது நீங்க எதுல பார்த்திருக்கோம்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபாரடேஸ் லால பார்த்திருக்கோம். ஃபாரடே ஃபர்ஸ்ட் லால ஒரு வோல்டேஜ் வந்து உருவாகணும் அப்படின்னா எலக்ட்ரிக்கல் வோல்டேஜ் மேக்னெட்டிக் எனர்ஜில இருந்து உருவாகணும்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான பதில் தான் இது. ஒரு கண்டக்டர் கூட ஒரு கடத்தி கூட தொடர்புல இருக்க ஃப்ளக்ஸ்ல மாற்றம் ஏற்படுற பொழுது அதுல வோல்டேஜ் வந்து உருவாகும் அப்படின்னு சொல்றோம். அப்படி உருவாகிற வோல்டேஜுக்கு இன்டியூஸ்ட் EMF அப்படின்னு பேரு. அந்த இன்டியூஸ்ட் EMFல ரெண்டு வகை இருக்குது. ஒன்னு வந்து என்ன அப்படின்னா ஸ்டாட்டிக்கலி இன்டியூஸ்ட் EMF, இன்னொன்னு வந்து என்ன அப்படின்னா டைனமிக்கலி இன்டியூஸ்ட் EMF. ஸ்டாட்டிக் அப்படின்னா நிலையான அப்படின்னு அர்த்தம். நிலையான அப்படின்னா ஒரு இடத்துல நிலையா இருக்குது, அது வந்து எங்க இருக்குன்னா ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடம் மாறாது. ஸோ இந்த ஸ்டாட்டிக்கலி இன்டியூஸ்ட் EMF எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த விதமான நகர்வும் இல்லாம என்னால வோல்டேஜை உருவாக்க முடிஞ்சிச்சு அப்படின்னா அதை ஸ்டாட்டிக்கலி இன்டியூஸ்ட் EMF அப்படின்னு சொல்றேன். டைனமிக்கலி அப்படின்னா டைனமிக் பர்சன் அப்படிங்குவாங்க, துருன்னு இருக்கிறாங்க, நிறைய விஷயங்கள் செய்யறாங்க, சாதிக்கிறாங்கன்னா அவங்க டைனமிக் பர்சன் அப்படின்னு சொல்லுவாங்க. டைனமிக் அப்படின்னா ஏதோ ஒரு இதை நான் நகற்றுறது மூலமா எனக்கு EMF இன்டியூஸ் ஆச்சு அப்படின்னா அது டைனமிக்கலி இன்டியூஸ்ட் EMF அப்படின்னு சொல்ல போறோம். So statically induced EMF, if an EMF is induced because of change in flux with respect to time. இதுதான் இங்க ரொம்ப முக்கியமான விஷயம். நேரத்தை பொறுத்து ஃப்ளக்ஸ்ல மாற்றம் ஏற்பட்டு அதனால வோல்டேஜ் உருவாச்சு அப்படின்னா அது ஸ்டாட்டிக்கலி இன்டியூஸ்ட் EMF. அதாவது இங்க நான் அந்த மேக்னெட்டையோ இல்ல கண்டக்டரையோ நான் என்ன பண்ணலன்னா மூவ் பண்ணல, அதுக்கு பதிலா அந்த எலக்ட்ரோ மேக்னெட்ல போற
உருவாகிற ஃப்ளக்ஸை வந்து ஒரு குறிப்பிட்ட நேரத்தை பொறுத்து நான் மாத்திக்கிட்டே இருக்கேன். அப்படி நான் மாத்துறப்ப எனக்கு அதுல ஃப்ளக்ஸ் உருவாச்சு வோல்டேஜ் உருவாச்சு அப்படின்னா அதை ஸ்டாட்டிக்கலி இன்டியூஸ் இஎம்எஃப் சொல்றேன். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல எனக்கு கண்டக்டரும் மூவ் ஆகல, மேக்னெட்டும் மூவ் ஆகல. அதனால இதை நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா ஸ்டாட்டிக்கலி இன்டியூஸ்ட் இஎம்எஃப் அப்படின்னு சொல்றோம். இதுல ரெண்டு டைப் இருக்குது, செல்ஃப் இன்டியூஸ்ட் இஎம்எஃப், இன்னொன்னு வந்து மியூச்சுவலி இன்டியூஸ்ட் இஎம்எஃப் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஸ்டாட்டிக்கலி இன்டியூஸ்ட் இஎம்எஃப் எதுல சார் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம படிக்கிற பார்த்த டிரான்ஸ்ஃபார்மர்ல தான் இந்த ஸ்டாட்டிக்கலி இன்டியூஸ்ட் இஎம்எஃப் வந்து இருக்க போகுது. சரி, இந்த ஒவ்வொரு டைப்பும் என்ன அப்படிங்கறத இப்ப பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் செல்ஃப் இன்டியூஸ்ட் இஎம்எஃப். செல்ஃப் அப்படின்னா தன்னுடைய தன்னை குறிக்கிறது தான் செல்ஃப் அப்படின்னு சொல்லி சொல்றோம். செல்ஃப் இன்டியூஸ்ட் இஎம்எஃப் அப்படிங்கிறது என்னன்னா, இப்ப நீங்க கீழே பாத்தீங்கன்னா தெரியும், ஒரு காயில் சுத்தி வச்சிருப்பாங்க. அந்த காயில வந்து கீழே எனக்கு என்ன இருக்குன்னா கரண்ட் போறதுக்கு ஒரு வோல்டேஜ் சோர்ஸ், ஒரு ரெசிஸ்டன்ஸ், ஒரு சுவிட்ச் இதெல்லாம் இருக்குது. நான் என்ன பண்றேன்னா அந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து மாறுபடுற ரெசிஸ்டன்ஸ், அந்த ரெசிஸ்டன்ஸை நான் வேரி பண்ணேன்னா அதுல போற கரண்டோட அளவு வந்து எனக்கு மாறிக்கிட்டே இருக்கும். அப்படி இல்லை நான் அந்த சுவிட்சை ஆன் ஆஃப் பண்ணிட்டே இருந்தேன்னா எனக்கு அதுல போற கரண்டோட வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகும். இப்படி ஏதோ ஒரு விஷயத்த நான் செஞ்சு அது மூலமா எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா அந்த எலக்ட்ரோ மேக்னெட்ல வர்ற ஃப்ளக்ஸ் மாறுச்சு அப்படின்னா அந்த ஃப்ளக்ஸ்னால எனக்கு அந்த ஃப்ளக்ஸ் மாறுறதுனால அந்த காயில எனக்கு ஒரு வோல்டேஜ் உருவாச்சு அப்படின்னா அத செல்ஃப் இன்டியூஸ்ட் இஎம்எஃப் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் செல்ஃப் இன்டியூஸ்ட்னு சொல்றாங்க? அந்த காயில் கூட கனெக்ட் ஆயிருக்குது, அந்த காயில் கூட கனெக்ட் ஆயிருக்க கரண்ட் சேஞ்ச் ஆகுது, அந்த காயில் கூட கனெக்ட் பண்ணிருக்க கரண்ட் சேஞ்ச் ஆகுறதுனால அந்த காயிலேயே வோல்டேஜ் இன்டியூஸ் ஆகுறது செல்ஃப் இன்டியூஸ். அப்ப அடுத்தது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் மியூச்சுவல் இன்டியூஸ்ட் இஎம்எஃப் அப்படின்னா என்ன. இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்த காயிலுக்கு பக்கத்துல நான் என்ன பண்றேன், இன்னொரு காயில கொண்டு போய் வைக்கிறேன். அதுல ஏற்படுற ஃப்ளக்ஸ் சேஞ்ச்னால இதுல வோல்டேஜ் உருவாச்சு அப்படின்னா அததான் நான் மியூச்சுவல் இன்டியூஸ்ட் இஎம்எஃப் அப்படின்னு சொல்லி சொல்றோம். மியூச்சுவல் இண்டக்ஷன் இல்ல மியூச்சுவலி இன்டியூஸ்ட் இஎம்எஃப் அப்படின்னு சொல்றோம். இதுல அந்த பக்கத்துல இருக்க காயிலுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது, அதுல எந்த மாற்றமும் வரல. ஆனா அது பக்கத்துல இருக்க காயில் ஏல ஏதோ ஒரு மாற்றம் ஏற்படுது, அதனால காயில் பில வோல்டேஜ் உருவாகிறத மியூச்சுவல் இன்டியூஸ்ட் இஎம்எஃப் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? சோ செல்ஃப்னா அந்த மாற்றம் ஏற்படுற காயிலே வோல்டேஜ் இன்டியூஸ் ஆச்சுன்னா அது செல்ஃப். மாற்றம் ஏற்படுற காயிலுக்கு பக்கத்துல இருக்க காயில்ல வோல்டேஜ் இன்டியூஸ் ஆச்சுன்னா அது மியூச்சுவல் இன்டியூஸ்ட் இஎம்எஃப். ஓகேவா? ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து நம்ம பார்க்க போறது டைனமிக்கலி இன்டியூஸ்ட் இஎம்எஃப். கீழே இருக்கிறத பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னா, நான் ஒரு மேக்னெட்டை மூவ் பண்றேன். மூவ் பண்றப்ப எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா எலக்ட்ரிக்கல் வோல்டேஜ் வந்து அந்த இதுல ப்ரொடியூஸ் ஆகுது. இந்த மாதிரி ஏதோ ஒண்ணு நகர்றதுனாலயோ ஒரு பிசிக்கல் மூவ்மெண்ட்னால எனக்கு வோல்டேஜ் ப்ரொடியூஸ் ஆச்சு அப்படின்னா அதை நான் டைனமிக்கலி இன்டியூஸ்ட் இஎம்எஃப் அப்படின்னு சொல்றோம். ஸ்டாட்டிக்கலி இன்டியூஸ்ட் இஎம்எஃப்ல நம்ம என்ன சொல்றோம்னா சேஞ்ச் இன் ஃப்ளக்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இங்க சேஞ்ச் இன் ஃப்ளக்ஸ் இன் ஸ்பேஸ், ஒரு இடத்துல இருக்க ஃப்ளக்ஸை நான் சேஞ்ச் பண்றேன். இதை எப்படி இது பண்ணலாம்? ஒண்ணு நான் கண்டக்டரை மூவ் பண்ணலாம், அப்படி இல்லை அப்படின்னா நான் காந்தத்தை மூவ் பண்ணலாம். இந்த ரெண்டுல ஏதோ ஒண்ணு பிசிக்கலா, அதாவது பிசிக்கலானா எப்படி சொல்றது, அதை நான் நகர்த்தினேன், இருக்கிற இடத்தை விட்டு நகர்த்தினேன் அப்படின்னா அதனால எனக்கு ஒரு வோல்டேஜ் உருவாச்சுன்னா அதை டைனமிக்கலி இன்டியூஸ்ட் இஎம்எஃப் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஒரு வோல்டேஜ் உருவாகிறதுக்கு மேக்னெட்டோ இல்ல கண்டக்டரோ ஒரு இடத்தை விட்டு நகர்ந்துச்சு, நகர்றதுனால வோல்டேஜ் உருவாச்சு அப்படின்னா அது டைனமிக்கலி இன்டியூஸ்ட் இஎம்எஃப். எதுவுமே நகரல, அதுல போற ஃப்ளக்ஸ் மாறுறதுனால கரண்ட் மாறுது, கரண்ட் மாறுறதுனால ஃப்ளக்ஸ் மாறுது, ஃப்ளக்ஸ் மாறுறதுனால எனக்கு வோல்டேஜ் உருவாகுது அப்படின்னா அது ஸ்டாட்டிக்கலி இன்டியூஸ்ட் இஎம்எஃப். எல்லாமே நிலையா இருக்குது, அதனால வோல்டேஜ் உருவாச்சுன்னா அது ஸ்டாட்டிக்கலி இன்டியூஸ்ட். கண்டக்டரோ மேக்னெட்டோ ஒரு இடத்தை விட்டு நகருது, நகர்றதுனால உண்டாச்சு அப்படின்னா அது டைனமிக்கலி இன்டியூஸ்ட் இஎம்எஃப். ஸோ இந்த மாடியூல பார்த்த எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் இண்டக்டன்ஸ்னா என்னன்னு பார்த்தோம். கரண்டோட அளவை வந்து கூட்டவோ குறைக்கவோ விடாம எதிர்க்கிறது தான் இண்டக்டன்ஸ் அப்படின்னு சொல்றோம். அந்த ப்ராப்பர்ட்டியை கொடுக்குற டிவைஸை வந்து இண்டக்டர் அப்படின்னு சொல்றோம். அப்புறம் இன்டியூஸ்ட் இஎம்எஃப் எப்போ வோல்டேஜ் உருவாகுதுங்கிறத பார்த்தோம்.
கண்டக்டர் கூட லிங்க் ஆயிருக்க ஃப்ளக்ஸ் மாறுறப்போ உருவாகுதுன்னு பார்த்தோம். அதுல ஸ்டாட்டிக்கலி இன்டியூஸ்ட் இஎம்எஃப்னு ஒன்று இருக்குன்னு பார்த்தோம். ஸ்டாட்டிக்கலி இன்டியூஸ்ட் இஎம்எஃப்னா அங்க எந்த விதமான நகர்தலும் இருக்காது, ஃப்ளக்ஸ் மட்டும் மாறிக்கிட்டே இருக்கும், அதனால வோல்டேஜ் உருவாகும். அது ஸ்டாட்டிக்கலி இன்டியூஸ்ட் இஎம்எஃப்னு சொன்னோம். அதுல செல்ஃப் இன்டியூஸ்ட், மியூச்சுவல் இன்டியூஸ்ட் இருக்குது. ஒரு காயில்ல ஏற்படுற கரண்ட் மாற்றத்தினால அந்த காயில்ல வோல்டேஜ் உருவாச்சுன்னா அது செல்ஃப் இன்டியூஸ்டு. அந்த காயிலுக்கு பக்கத்துல இருக்கிறதுலயே வோல்டேஜ் இன்டியூஸ் ஆச்சு அப்படின்னா அது மியூச்சுவல் இன்டியூஸ்ட் இஎம்எஃப். லாஸ்டா டைனமிக்கலி இன்டியூஸ்ட் இஎம்எஃப்னா பார்த்தோம். டைனமிக்னா கண்டக்டர் இல்ல காந்தம் ஏதாவது ஒன்று நகர்ந்துச்சு அப்படின்னா அதை டைனமிக்கலி இன்டியூஸ்ட் இஎம்எஃப் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? ஸ்டாட்டிக்கலி இன்டியூஸ்ட் இஎம்எஃப் எக்ஸாம்பிள் வந்து டிரான்ஸ்ஃபார்மர், டைனமிக்கலி இன்டியூஸ்ட் இஎம்எஃப் எக்ஸாம்பிள் வந்து ஜெனரேட்டர். ஓகே, ஸோ இதோட இந்த மாடியூல் முடியுது. நெக்ஸ்ட் மாடியூல்ல மீட் பண்ணுறோம். தேங்க்யூ.